ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடி சாய்பாபா ஆலயத்தில் இருந்துதான் உனக்காகவே இந்த சாயப்பா பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சிகரமானதாகவே மாறப்போகுது. நல்லவங்க ஒருபோதும் தோக்க மாட்டாங்க. என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்குமாகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். நீ எப்போதும் எதை கண்டும் பயப்படாதே. எல்லாமே என் திருவிளையாடல் தான். எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவே இந்த சாயப்பா நடத்துகிறேன்றத நீ தீர்க்கமாக தெளிவாக புரிஞ்சுக்கோ. எப்போதும் நல்லதையே நினைக்கும் உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நல்லதே நடக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளாக நீ என் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்க, என் ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் நிலைமை மாறும், என் நிலைமை நல்லதாக நடக்கும், எல்லாமே சரியாகும்னு காத்திருந்த உனக்கு இப்போ நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க ஓடி வந்துட்டேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இப்போ ஒவ்வொன்றா நான் நடத்தி கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் உன் மனசில் குழப்பமோ பயமோ வேண்டாம். எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டதானே, இனி அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லாவற்றிலும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும். உன் நம்பிக்கை மூலமாகவே உன் வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா மனிதர்களையும் மீறி இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான இறைசக்தி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? அந்த இறை சக்தியின் மூலமாக தான் நீ நினச்ச, நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். யார் உன் மேலே அன்பா இல்லை, யார் உன் மேலே பாசம் காட்டலை, யார் உன் மேலே அக்கறையாக இல்லைன்னு நினச்சியோ அவர்கள் மூலமாகவே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க தான் வேண்டும். காத்திருக்கிற மனசு உள்ளவங்களுக்கு தாமதமாக நடக்கும் விஷயங்கள் எல்லாமே சரியானபடி சிறப்பாக நடக்கும். என் அருளில் நீ நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதா நான் மாற்றி காட்டுவேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்ற எண்ணத்தை தூக்கி போடு. இப்போது இந்த நொடி முதல் என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத வெற்றி நாளாக இருக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கான பல அற்புதங்களை செய்ய போகிறேன். எவ்வளவுதான் தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எந்த முயற்சியையும் கைவிடாதே. நீண்ட நாளாக உனக்கு தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போ சரியாக நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் குழப்பம் கொள்ளாதே, கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் தான் நடத்துகிறேன், நான் உனக்கு நல்லதையே செய்வேன்ற நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையான உனக்கு ஒரு அப்பாவாக நான் கெடுதல் நினைப்பேனா? நான் எப்போதும் உன் நன்மைக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு மகிழ்வோடும் நடப்பதை கவனி. நான் உன் பக்கத்தில் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் தளர்ந்து போகவோ கவலை கொள்ளவோ கூடாது என் செல்லமே. சில சமயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கும்போது நீ அப்படியே சோர்ந்து துவண்டு போகிறாய். ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது அதை மீறி உனக்கான நல்லது நடக்கும், உன் வாழ்க்கையில் ஆச்சரியம் வந்து சேரும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும்னு காத்திருந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க தயாராக இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதே. உன் நாக்கில் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசும்படி நீ பார்த்துக்கிட்டினா அடுத்தடுத்து பல விதங்களில் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ள தேவையில்லை. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். முதல்ல மனசில் குழப்பம் இல்லாமல் அனைத்தையும் தெளிவாக செய்ய முயற்சி செய். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீ நல்ல முயற்சி செஞ்சு வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும். என்னை நம்பும் உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே.
உனக்கு ஆறுதலாக பேசவும் அன்பு காட்டவும் இங்கே ஒருத்தரும் இல்லை. ஆனால் நீ தப்பு செஞ்சினா உன் குறைகளை சுட்டி காட்டுவதற்காக யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து உன்னை குறை சொல்கிறாங்க தானே. ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு மற்றவங்கள நினச்சி கவலைப்படாத. உன் சாயப்பா எனக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு. நீ யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் திறமையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி பெற தயாராகு. தப்பாக எடை போட்டுட்டோமே, உன்னைய தப்பாக நினச்சிட்டோமேன்னு இந்த உலகம் நாளைக்கே உன்னை தேடி வரும்படியும் உன் காலடியில் விழுந்து அன்பு செலுத்தும்படியும் இந்த சாயப்பா அற்புதம் செய்ய தான் போகிறேன். நான் உன் கூட இருக்கேன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தைரியமாக வாழ தயாராகு. நீ நினைப்பது போல நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடந்தே தீரும். தேவையில்லாமல் சந்தேகம் கொள்ளாதே. உனக்காக யாருமில்லை நீ ஒருபோதும் நினைக்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். நல்லதையே நினச்சி நல்லதையே பேசினா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ நினச்ச விஷயங்களுக்காக முயற்சி செய்யும்போது, நல்லது நடப்பதற்காக முயற்சி செய்யும்போது எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சியை கைவிட்டாதே. நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ எந்த விஷயத்திலும் பயப்படாமல் சந்தேகம் கொள்ளாமல் இந்த சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன். உன் வேலையையும் உன் பொறுப்பையும் உன்னுடைய கடமைகளையும் நீ தான் செய்யணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ சாதாரணமாக அலட்சியமாக மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண்காணிப்போட உன் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ செய்யும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு நல்ல நேர்மறையான பதில் வந்து சேரப்போகுது. எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே கடவுளின் உத்தரவுப்படி, ஆணைப்படி, கட்டளைப்படி தான் நடக்குதுன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்ற ஞாபகம் உனக்குள்ள இருந்ததுன்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக வந்து சேரும். உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படாதே. உனக்கான வெற்றி பாதையை நிச்சயம் இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன். உனக்கு இருக்கும் மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கானதை உன் விருப்பம் போல நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் கவலைப்படாமல் பயப்படாமல் என் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறும். நிச்சயம் நல்லது நடக்கும்னு நேர்மறையாக நம்பிக்கை வை. எந்த விஷயத்தையும் எதிர்மறையாக யோசித்து சந்தேகப்படுவதை விட்டுவிட்டு என்னை முழுசாக நம்பி இருந்தீனா உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். இப்போதைக்கு பண பிரச்சனையால் நீ மன உளைச்சலோடு இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காகவே பண மூட்டையோடு உன்னை தேடி வந்தேன். மனசில் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நீ என்னை நோக்கி வேண்டுதல் வைத்தாயல்லவா? இதோ உனக்கான அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கு உரிய பாதையை நான் வகுத்து விட்டேன். அனைத்தையும் கடந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காம இந்த சாயப்பா உனக்கான நல்வழிகளை காட்டுறேன். நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் நடக்கும். உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன். நீயும் மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நல்ல நேரம் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து நீயும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்வதற்கு நான் துணையாக இருப்பேன்.